தமிழர் HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை மீது பொருளாதார தடையை கோரும் இந்திய அரசியல்வாதி. 4 வருடங்களில் இலங்கையில் டாலர் கையிருப்பில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம். இலங்கை அரசை தன்வசப்படுத்த முயற்சிக்கும் மேற்குலக நாடுகள். அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட இன ரீதியான குற்றச்சாட்டு. அனுர தரப்பு பதிலடி. பிள்ளையானுக்கு விதிக்கப்பட்ட தடை. அருகம்குடா பாதுகாப்பு எச்சரிக்கையை மீளப்பெறுமாறு அமெரிக்காவிடம் கோரியுள்ள இலங்கை. கனடா விசிட்டர் விசா தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. அதிகரிக்கும் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது. ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதிய ஸ்டாலின். இலங்கை மீது இந்திய அரசு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டவிரோதமாக எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்றொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியதை சுட்டிக்காட்டியே அவர் இந்த வலியுறுத்தலை மத்திய அரசாங்கத்திடம் விடுத்துள்ளார். இலங்கையில் தமிழக கடற்தொழிலாளர்கள் துப்பாக்கி சூட்டுக்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் அவர்களின் வலைகள் அளிக்கப்பட்டுள்ளன என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. செப்டம்பர் 2020க்கு பிறகு உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் 6 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் செப்டம்பர் 2024இல் 5.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அறிவிக்கப்பட்ட அதிகாரபூர்வ இருப்பு சொத்துக்களின் அளவு அக்டோபர் 2024 இறுதிக்குள் 6.46 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இது கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் 7.9% கணிசமான அதிகரிப்பு என இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களின் முக்கிய அங்கமான அந்நிய செலாவணி கையிருப்பில் கடந்த அக்டோபரில் 7.3% அதிகரித்து 6.38 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. குறித்த தொகையானது 2024 செப்டம்பரில் 5.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருந்தது. இதேவேளை கடந்த அக்டோபர் மாதத்தில் மத்திய வங்கியின் தங்க கையிருப்பு 5.8% 42 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. இந்த உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்களில் சீன மக்கள் வங்கியில் அந்நிய செலாவணி வசதியும் அடங்கும். இது சுமார் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு சமன் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் உள்ள புதிய அரசை ஏதோ ஒரு வகையில் தன்வசம் வைத்திருக்கும் முயற்சியில் மேற்குலக நாடுகள் ஈடுபடுவது தெளிவாக தெரிகின்றது என பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதை இலங்கையின் வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்கா இந்தியாவினூடாகவே இலங்கையை கையாள பார்த்தது எனினும் இந்தியாவின் திட்டங்களில் முன்னேற்றம் இல்லாததால் அமெரிக்கா தானே களத்தில் இறங்கியுள்ளது. இது இந்தியாவிற்கு சாதகமாக அமையாது. மத்தள விமான நிலையம், அதானியின் காற்றலை திட்டம் போன்றவற்றை இலங்கை மெதுவாக கைவிடப்படுவதை நோக்கும் போது இலங்கை ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அருகம்குடா விடயத்தில் அமெரிக்காவின் புலனாய்வு துறையை நம்பியிருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்றார். தேசிய மக்கள் சக்தி தரப்பினால் பெண்களின் திருமண வயது 18 அதிகரிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டமையானது பெண்களின் பாதுகாப்புக்காகவே என அக்கட்சியின் கொழும்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜன்ஸ்ரீன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், தற்போது தேசிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட வேட்பாளராக உள்ள சரோஜா போல்ராஜ் 2019ஆம் ஆண்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் பெண்களின் திருமண வயதை 18 அதிகரிக்க வேண்டும் என கூறியிருந்தார். பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அவர் இந்த கருத்தை கூறியிருந்தார். எனினும் ஏனைய அரசியல் கட்சிகள் இதனை தேசிய மக்கள் சக்திக்கு இனவாத சாயம் பூச பயன்படுத்திக் கொண்டனர். இதனால் இஸ்லாமியர்கள் மத்தியில் சலசலப்பொன்று ஏற்பட்டிருந்தது. அத்துடன் கடந்த காலங்களில் ஆட்சி செய்த அரசாங்கங்கள் இன ரீதியான முறுகலை ஏற்படுத்தியே அரசியல் செய்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அதற்கு இடமில்லை என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஊடகவியலாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் தடுக்கப்பட்டுள்ளது.
தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனினால் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு அவரது அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேசிய ரீதியில் தேர்தல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு மாவட்ட உதவி தேர்தல்கள் தெரிவத்தாட்சி அலுவலகர் மற்றும் தேர்தல் பிணக்குகள் தீர்க்கும் பிரிவுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தேர்தல்கள் திணைக்கள அதிகாரிகளினால் ஊடகவியலாளர் சந்திப்பு தடுக்கப்பட்டது. தேர்தல்கள் சட்டங்களுக்கு முரணான வகையில் குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்தே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு தடுத்து நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னதாக மறு அறிவித்தல் வரை அருகம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளுக்கு வழங்கிய பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு அமெரிக்க தூதரகத்திடம் கோரியுள்ளதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அருகம்குடா பகுதியில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட உள்ளமை தொடர்பில் தங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் கடந்த அக்டோபர் 23 அன்று எச்சரிக்கை வெளியிட்டது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக மறு அறிவித்தல் வரை அருகம்குடா பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமது பிரஜைகளுக்கு அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது குறித்த பகுதியில் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பயண ஆலோசனையை மீளப்பெறுமாறு கோரியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கனடாவில் விசிட்டர் விசா நடைமுறை கடுமையாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி இதுவரை காலமும் 10 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட பல தடவைகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான விசா நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை கனேடிய குடிவரவு எத்திலிக்கல் மற்றும் குடியுரிமை அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் கனேடிய மத்திய அரசாங்கத்தின் இணையதளத்திலும் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் விசிட்டர் விசா மூலம் 10 ஆண்டுகள் வரையில் நாட்டுக்குள் வந்து செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் புதிய நடைமுறைகளின் பிரகாரம் 10 ஆண்டு கால விசா அனுமதி வழங்கப்படாது எனவும் ஒவ்வொரு விண்ணப்பதாரின் விண்ணப்பங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் விசா வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் என்ன காரணத்திற்காக அவர்கள் வருகை தருகின்றார்கள், அவர்களது நிதிநிலை மற்றும் உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெயசங்கருக்கு மீண்டும் ஒரு முறை கடிதம் எழுதியுள்ளார். ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024 ஆண்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்றொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் 66 இந்திய கடற்றொழில் படகுகளையும் 497 இந்தியர்களையும் இலங்கை நாட்டின் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்றொழிலாளர்களின் பிரச்சினை இந்தியா இலங்கை உறவுகளில் ஒரு கரும்புள்ளியாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் இந்த கைதுகள் தமிழக கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் துயரத்தையும் ஏற்படுத்துகின்றன என்று தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார்.